சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ரோஹிணி, உன் அண்ணி இங்க? அண்ணி ரூம்ல தான் இருக்காங்கண்ணே. ஏன் ரோஹிணி, உன் அண்ணி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காளா இல்ல முறைச்சுக்கிட்டு கோவமா இருக்காளா? அத என்ன கேக்குற? ஏன் கேக்குறேன்னா சும்மா தெரிஞ்சுக்கதான் கேக்குறேன். ஐயோ அண்ணே, நான் அத கேக்கல. அண்ணி பயங்கர கோவத்துல இருக்காங்க, செம டென்ஷனாவும் இருக்காங்க. விட்டா ஷாக் அடிச்சு ஆளையே தூக்கி போடுற மாதிரி இருக்காங்க. உடம்பு ஃபுல்லா ஹெவி கரண்ட் வோல்டேஜ் ஏத்துன மாதிரியே அவங்க இருக்காங்கண்ணே. என்ன ரோஹிணி இப்படி சொல்ற? ஆதிரி இன்னும் டென்ஷனா தான் இருக்காளா? அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அவளுக்கு பிடிச்ச போலி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்ப அத்தனையும் வேஸ்டா? ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாதா? பிரபு கண்ணா, நேத்து நான் சிவா கிட்ட கோவப்பட்டதுனால ஆதிரை என் மேல ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கா. என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. நீ சமாதானப்படுத்தும் போது எனக்காக சேர்த்து சமாதானப்படுத்தி என்கிட்ட எப்படியாவது அவளை பேச வச்சிருப்பா. சாமியே சைக்கிள்ல போதான், பூசாரி புல்லட் வாங்கி கேட்டாராம். அந்த மாதிரி நானே என் மாமாவை திட்டிட்டு ஆதர்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்ப வரைக்கும் சிக்கி சேதாரமாய் கிடக்கும் போது அது புரியாம என்ன போய் ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்ற? என்ன பிரபு கண்ணா இப்படி சொல்ற? உன் நிலைமை என் நிலைமையை விட படு கேவலமா இருக்கும் போல இருக்க. சரி சரி, கம்பெனி சீக்கிரட்ட வெளியில சொல்லிடாத. நான் இந்த போலியை நம்பிதான் தைரியமா உள்ள போய் ஆதர்கிட்ட பேசி பார்க்க போறேன். முதல்ல என் பிரச்சனையை தீர்த்து சமாதான கூடிய பறக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் உன் பிரச்சனை என்ன ஏதுன்னு நான் கவனிக்கிறேன். சரியா? அது வரைக்கும் உன் பேரனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு குலதெய்வத்தை மனசுல வேண்டிக்கோ. சரியா? சரி பிரபு கண்ணா. கடவுளே, நான் என்ன பண்ண போறேன்? ஏங்க, என்கிட்ட கூட சொல்லாம காலையில எங்க கிளம்பி போனீங்க? போனையே எடுத்துட்டு போல. நான் நைட்டு திட்டினேன்னு கோச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம வெளியே போயிட்டீங்களா? அதெல்லாம் இல்ல ஆதர. நான் லஞ்சம் வாங்கினதா சொல்லி அபாண்டமா என் மேல பழிய போட்டாங்க. வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. வாழ்க்கையை வெறுத்து போய் வாழலாமா வேணாமான்னு நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் தெரியுமா? சத்தியமா சொல்றான் ஆதர, நீ மட்டும்தான் என்னோட ஆறுதல், நிம்மதி, சந்தோஷம், நம்பிக்கை. உன்னாலதான், உனக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? எங்க இரு ஆதர, இரு. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வரலாம், ஆனா வாழ்க்கையே பிரச்சனையா வரக்கூடாது. என் வாழ்க்கை எனக்கு அப்படிதான் இருக்கு. இந்த நிலைமையில நேத்து நான் ஏதோ மாமா கிட்ட கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். ஆனா அதுக்காக நீ என்ன எப்படி எல்லாம் திட்டின தெரியுமா? ஐயோ எங்க, நீ ஒண்ணு சொல்ல வேணாம் ஆதர, ஒண்ணு சொல்ல வேணாம். உனக்கு உன் அப்பா மேல அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்காக நீதான் என் உசுர நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற என் மேல நீ இப்படி கோவப்படலாமா? அத கோவம் கூட சொல்ல முடியாது. பயங்கரமா சாமி ஆடிட்ட, பத்திரகாளியா மாறிட்ட. நான் அப்படியே பயந்து நடுங்கி கீழே விழுந்து கைய காலை உடைச்சுக்கிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன நல்லா திட்டிட்டு நீ பாட்டுக்கு அப்பாடான்னு படுத்து நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்ட. ஆனா நான் நைட்டு பூரா தூக்கம் வராம அந்த பக்கம் இந்த பக்கம்னு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமா இந்த பக்கமா புரண்டு படுக்கிறேன், அந்த பக்கமா புரண்டு படுக்கிறேன். மாறி 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 புரண்டு படுத்து தலையே வலிக்குது தெரியுமா? எந்த பக்கம் படுத்தாலும் தூக்கமே வரல. இதுக்கப்புறம் வாழலாமா வேணாமான்னு மனசுக்குள்ள எல்லா குழப்பமும் சேர்ந்து கும்மி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் என்னால இங்க இருக்கவே முடியல ஆதர. காலையில பொழுது விடிஞ்சதும் கடகடன்னு எந்திரிச்சு உன்கிட்ட கூட சொல்லாம அப்படியே கிளம்பி போயிட்டேன். எங்க போறதுன்னே தெரியல. கால் போன போக்குல காலும், மனசு போன போக்குல மனசும் போய்கிட்டே இருந்துச்சு. போற வழியில ஒரு இடத்துல நிறைய சாமியாருங்க கும்பலா காசிக்கு போறதுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. நானும் அந்த கும்பல்ல சேர்ந்து அந்த ஜோதியில ஐக்கியமாயி அப்படியே காசிக்கு போய் கங்கை ஆத்தோரமா ஏதாவது ஒரு இடத்துல குடில அமைச்சுக்கிட்டு அங்கேயே தங்கி தவம் இருந்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பதான் உன் ஞாபகம் வந்து என்ன பலார்னு கண்ணத்துல அரைஞ்சது தெரியுமா? சரின்னு மனசை தேதிக்கிட்டு கண்ணத்தை தடவிட்டு அவங்க எல்லாருக்கும் அப்படியே டாடா பை பைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா கிளம்பி பீச்சுக்கு போனேன். பீச்சுக்கா? எதுக்கு? காத்து வாங்கவா? எது காத்து வாங்கவா? என் உடம்புக்குள்ள இருக்கிற காத்த வெளியில விடுறதுக்கு.
எங்க கடல்ல விழுந்து என் கதையை முடிச்சுக்கலாம்னு தோணுச்சு. விறுவிறுன்னு வேகமா கடலை பார்த்து நடந்தேன். அப்ப மறுபடியும் திடீர்னு ஒரு ஞாபகம் வந்து வழிமறிச்சு இன்னொரு கண்ணத்துல பலாருன்னு அரைஞ்சிச்சு. அப்பதான் யோசிச்சேன், நான் போனா நீ என்ன பண்ணுவ? என்ன நம்பி வந்த உன்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தணும்னு முடிவு பண்ணி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். இப்ப நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்கேன். நான் உன் அப்பாவை திட்டினதுக்காக நீ என்ன திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, பத்திரகாளியா சூளத்தை ஓங்கிக்கிட்டு குத்த வந்தாலும் சரி. எங்க என்னங்க நீங்க? நான் சும்மா உங்களை மிரட்டுறதுக்கு நான் திட்டுற மாதிரி நடிச்சேன், வேணும் திட்டல. என்னது நடிப்பா? ஆ, அவ்வளவு நடிப்பா? ஆமாங்க. அத கூட புரிஞ்சுக்காம சாமியாரா காசிக்கு போறேன், கடல்ல விழுந்து சாக போறேன்னு எங்கெங்கயோ போய் இந்த வேகாத வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்திருக்கீங்களே, உங்களை என்னன்னு சொல்றதுங்க? இனிமே இப்படி பண்ணாதீங்கங்க. ஆதர, நீயும் இனிமே என்ன இப்படி திட்டாத. சரி ஓகே, நானும் உங்களை திட்ட மாட்டேன், நீங்களும் இப்படி பண்ணாதீங்க. சரி ஆதர. ஏன் ஆதர, நான் காணாம போயிட்டேன் நீ ரொம்ப பயந்து போயிட்டியா? அதெல்லாம் இல்லங்க, நீங்க ஒண்ணு சாமி அண்ணனை பார்க்க போயிருப்பீங்க, இல்ல அப்பாவை பார்க்க போயிருப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. என்ன முழிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்ல. நான் ஆக்சுவலா உங்க அப்பா பார்க்க போலாம் தான் நினைச்சேன். ஆனா அவரை போய் பார்த்து நம்ம சண்டே அவர்கிட்ட போய் சொன்னா நீ அதுக்கும் என் மேல மறுபடியும் கோச்சுப்பேல. அதனாலதான் நான் மாமா பார்க்க போலாம். ஆதர, நல்ல வேளைங்க, நல்ல வேளை நீங்க அப்பாவை போய் பார்க்கல. என் அப்பா உங்க மேல பயங்கர கோபமா இருந்திருப்பாரு. மாப்பிள்ளைய பத்தி என்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லி இருப்பாரு. ஏங்க என்னங்க இது ஆச்சரியம்? என் அப்பா சொன்னதா அப்படியே அச்சசல அப்படியே சொல்றீங்க. அப்படியா சொன்னாரு? அது வந்து ஆதர, நான் நேத்து மாமா கிட்ட அவ்வளவு கோவப்பட்டேன்ல, அவருக்கு என் மேல கோபம் இருந்துச்சு. அதான் மாமா என் மேல கோவத்துல இப்படி பேசியிருப்பாருன்னு ஒரு கெஸ்ஸிங்ல சொன்னேன். உண்மையிலே மாமா அப்படிதான் சொன்னாரா? ஆமாங்க, என் அப்பா இது வரைக்கும் உங்க மேல இவ்ளோ கோவப்பட்டதே இல்ல. அதுக்கப்புறம் நான் எப்படியோ பேசி அப்பாவை சமாதானப்படுத்திட்டேங்க. ஆதர, மாமாவோட கோபம் குறைஞ்சதோ இல்லையோ, உன் கோபம் குறைஞ்சது இல்ல, அது போதும் எனக்கு. சரி ஓகேங்க, நான் வாட்டர் கேன் போட போனோம், போயிட்டு வந்துடுறேன். சரி ஆதர. டைம் ஆச்சு, அப்பவே கிளம்பிருக்கணும். ஆதர, ஆதர, இங்க வா. என்ன? ஒரு நிமிஷம் உட்காரு. என்னங்க என்னாச்சு? இங்க பாரு, உனக்காக போலி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. ஹாய் போலி, ஆ. சீக்கிரம் சீக்கிரம் கொடுங்க. இரு ஊட்டி வர்றான் ஆதர, இரு. சரி ஓகே, பெரிங்க.